வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்துடலாம் வாங்க. டெய்லி ஒரு குழம்பு வைக்க வேண்டியது இருக்குது. 1 இல்லை 2 குழம்பு கூட நம்ம வீட்டில் வைக்குவோம். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு ஒரு பாதி வெங்காயம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்துருக்கேன், ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட், இதுதான் காய்கறிங்க. இதை நல்லா நறுக்கி இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கும் போது குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் மிளகாத்தூள், சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த காய்கறியை தனியாக ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறு பக்கம் குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். அதில் தக்காளி, வெங்காயம், ஜீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, பூண்டு இத்தனையும் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், லைட்டாக வேக வச்சாலே போதும். குக்கரில் ரொம்ப கொலன்னு வெந்துடக்கூடாது. சாம்பார் ஒரு சிலர் காய்கறி, பருப்பு எல்லாமே மொத்தமாக போட்டு குக்கரில் சாம்பார் வைப்பாங்க. அந்த மாதிரி கூட இந்த மாதிரி வச்சா தான் சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். லைட்டாக புளி இது நல்லா கொதித்த உடனே நம்ம இறக்கிடுவோம். புளி வந்து நம்ம நிறைய சேர்க்க மாட்டோம், சும்மா கொஞ்சம் போல் தான். புளி வந்து சும்மா ஒரு சின்ன துண்டு அளவு புளி எடுத்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம மூடியாச்சு. இது நல்லா கொதிச்சிச்சுன்னா இறக்கிடலாம், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.